என் பேர் வந்து நேசூரி தாசேரன். இப்போ வெளிவந்த உயர பரீட்சை பெறுபவர்களின்படி எனக்கு கணித பிரிவில் பொறியியல் படம் கிடச்சிச்சு. நான் வந்து பிறந்தது வந்து ஒரு பனையற்பான ஒரு சின்ன கிராமத்தில். கிரேட் 1லேருந்து கிரேட் 11 வரைக்கும் பன்சேரி பாதி தேர்தலாம் கல்வி ஏற்றலாம். ஆனால் எங்களுடைய ஸ்கூல் வந்து ஒரு பின்தங்கி அதாவது ஒரு காட்டு பிரச்சனையோட அங்கே பெரிய டீச்சர்ஸ் வசதி போட்டு தரல அவங்க. அதனால் கிரேட் 9லேருந்து கிரேட் 11 வரைக்கும் எங்களுக்கு வந்து வெளி இடத்துலேருந்து டீச்சர்மார், அதாவது முக்கியம் 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து அன்பிட நிறுவனம் வந்து டீச்சர்ஸ்மார் போட்டு படிப்பிச்சவங்க. பிறகு O-level பாஸ் பண்ணது பிறகு A-level படிக்க போகணும். ஆனால் A-level எங்கள் ஸ்கூல் இல்லை, அதனால் வெளியூருக்கு தான் படிக்கணும். ஆனால் எங்களுக்கு வெளியூர் போகிறது அது ஃபஸ்ட் டைம். அதனால் எங்களோட பிரின்சிபல் வந்து அன்பிட அவங்களோட தொடர்பு உண்டு அரசு ஊரில் வந்து படிக்கிறதா பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து கேர்ள்ஸுக்குரிய தங்குமுனை இருந்தது, பாய்ஸ்க்கு இல்லை. அதனால் நாங்கள் பாய்ஸ் ஒரு 6 பேர் சேர்ந்து ரோஜினாக்கான ராக்காடை விட்டு தங்கி நின்று படித்தாங்க. அங்கே நாங்கள் தங்கி நிற்கிறதுக்குடைய தங்குமிட வசதியோ உணவுகளோ பிரத்தியோகப்போ எல்லாமே அன்முறை எங்களுக்கு செஞ்சு வந்தது. ஆனால் அங்கே வந்து கலைப்பிரி வர்த்தக பிரிவுக்கு வந்து டியூட்டர்கள் இருந்தது. ஆனால் கணித பிரிவோ விஞ்ஞான பிரிவுக்கு அங்கே இல்லை. அதனால் டவுனுக்கு தான் கிளாஸுக்கு போகணும். ஆனால் டவுனுக்கு கிளாஸுக்கு போகிறதுடைய வசதியோ இல்லை அந்த தூர இதுவோ எங்களுக்கு நிறைய பிரச்சனையாக இருந்தது. அதனால் டவுன் பக்கமே போனது இல்லை. ஆனால் பக்கத்து ஊரான முதலிக்கூடால் வந்து அவங்களோட ஸ்கூலுக்கு ப்ரொஜெக்ட் கிளாஸ் செஞ்சவங்க. வாய்மக்ஸ் ஆக்களுக்கு டவுன்லேருந்து டீச்சர்ஸ் கொண்டு வந்து படிப்பிச்சவங்க. பிறகு எங்களையும் கூட ஜாயின் பண்ணி விட்டவங்க. நானும் போனேன்னா அது எனக்கு அந்த கிளாஸ் போதாமையினால டவுனுக்கு தான் திரும்ப போகணும். ஆனால் டவுனுக்கு போகிற அந்த வசதி தூரது எனக்கு செட் ஆகிறதுனால என்ன செய்யறது தெரியாமல் வந்து இதில் வந்து எங்களோட ஹோஸ்டல் அக்கா வந்து இப்படி சங்காரவேல் ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஃப்ரீயாக சூங்களா செய்கிறாங்க. அதாவது எஃப்னா கிண்டுக்குள்ளே டீச்சர்ஸை கொண்டு வச்சு ஃப்ரீயாக சூங்களா செய்கிறா சொன்னாங்க. எனக்கு ஸ்டாலில் வந்து சூங்களாஸ் நான் போகிற ஃபஸ்ட் டைம் அது எப்படி இருக்குமோன்ற ஒரு பதட்டத்தோட போனேன். கிட்டத்தட்ட ஒரு வண்டியர்கிட்ட அவங்கள்ட்ட போயும் போகாமல் நிலையில் இருந்தேன். ஆனால் அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு இடம் ப்ரொடெக்ட் கொடுத்து போனாங்க எஃப்னாவுக்கு. அதாவது வேறு டிஸ்ட்ரிக், நாங்கள் வெட்டிக்குள்ள மட்டும் இல்லை நிறைய டிஸ்ட்ரிக் பிள்ளைங்க வந்தது அவரோட. அங்கே போனப்போ அவங்க மேலே காண அந்த கேரிங், அவங்க படித்த அந்த மெத்தட் நேரில் எல்லாமே எங்களுக்கு நல்லா இருந்தது. அதாவது இப்போ வெளியெடுத்து டீச்சர்ஸ் மாதிரினா வந்து அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்க ஒழுங்காக படிப்பாங்க. வேறு டிஸ்ட்ரிக் பிள்ளைங்க கொஞ்சம் தர படிப்பாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவங்க வந்து அப்படி இல்லை, அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்களையும் விட எங்கள் மேலே கூட அக்கறை ஆடி படிப்பிச்சவங்க டெஃபினேஷன் காலேஜ் டீச்சர்ஸ். அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 டீச்சர்ஸ் போட்டு படிப்பிச்சுவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் பிறகு நேரடி எக்ஸாம் எல்லாம் வச்சவங்க. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு கோஆர்டினேட் போட்டு பேப்பர் அவங்களே எங்கே அனுப்பி பிடிஎஃபாக அதை நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எக்ஸாம் செஞ்சு திருப்பி அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கையால் இருத்தி நாங்கள் அங்கே எஃப்னா வரப்போ திருத்தி எங்களுக்கு அந்த என்னென்ன ஃபுல்லாக விட்டு எல்லாம் விளங்கப்படுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணுவது எஃப்னா இந்து காலேஜ் பிரின்சிபல் செந்தில் மாறன் சார் அண்ட் டெப்டி பிரின்சிபல் பரணியரன் சார். அவங்க 2 நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு முழு உதவி செஞ்சது சங்கார் ஃபவுண்டேஷன். அதாவது சங்கார் ஃபவுண்டேஷன்லேயும் குறிப்பாக சொல்ல வேண்டிய சுகுமார் சார், அவர் எங்களுக்கு முழு உதவி செஞ்சவர். அவருக்கு நான் ஃபஸ்ட் தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிள்ளைகள் நான் சொல்கிறேன், அவங்க வச்சு முதலாக வச்சு நாங்களே போய் இந்த பொறியியல் விடம் போயிருக்கோம். ஸோ உங்களால் ஏலும், அதாவது நேரடி கிளாஸ் டவுனுக்கு போய் தான் இன்ஜினியரிங் மெடிசன் போகணுன்னு இல்லை, இப்படி போய் போகலாம். ஸோ உங்களால் ஜாயின் பண்ண முடிந்தால் பண்ணலாம். நீங்கள் சூங் கிளாஸ் போய் படிக்கலாம்ன்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.